ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், இந்த டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட பரிசுத்த ஆவியான கொடுக்கிற ஆலோசனை என்ன? ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 21வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அங்க மிக முக்கியமா 3 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் தேவனை அறியல. 2வது, தேவனை மகிமைப்படுத்தல. 3வது, தேவனை ஸ்தோத்தரிக்கல. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஏதோ ஒரு மேலோட்டமா ஏதோ ஒரு தெய்வரில் ஒருவர் அப்படி இல்லை. நாம் ஆண்டோடைய பிள்ளைங்கன்னா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறோன்னா நாம் சரியான விதத்தில் அறிகிற விதத்தில் அறிய வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகளே, இப்போ ஒரு படிக்கிற பிள்ளைங்க தான் புஸ்தகத்தை கெமிஸ்ட்ரி புக்கை நன்கு அறிந்திருந்தாதான் அது என்னப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு சரியா ஆன்சர் பண்ண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்கு எனக்கு மிக மிக அவசியமா இருக்கு. பாருங்க, நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். சவுல் ராஜா இருக்கிறார், ராணுவ சேனை இருக்கிறாங்க. அவன் ஒவ்வொரு நாளும் கோலியாத் வந்து கொக்கரிக்கிறான். ஆனால் யாருமே அவன் கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆனால் அந்த இடத்துல தாவீது வருவார். தாவீது வந்து அவன் சிறு பையன் தான், அந்த ராணுவ உடைகளை கூட போட முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் பெரிய கோலியாத்தை தாவீது வீழ்த்தினான். எப்படி தெரியுமா? தாவீது கோலியாத்தா பார்க்கல, கோலியாத்துக்கு பக்கத்தில் ஆண்டவரை நிற்க வச்சு பார்க்குறான். ஆண்டவர் வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, வானத்திற்கு பூமிக்கு பெரிய ஆண்டவராய் காணப்படுகிறார். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிற, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படி சொல்லி அந்த கோலியாத்தை வீழ்த்தினான் அல்லவா? பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, ஒரு சூழ்நிலை பார்த்து நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போகிறோம்ல. நீங்கள் கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். அவர் மகிமையான தேவன் அல்லவா? எத்தனை மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்தோத்தரிக்கணுமா? அப்படி ஸ்தோத்தரிக்கலைன்னா என்ன நடக்கும்? அவங்க சிந்தைகளினால வீணரானார்கள். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு வீணான சிந்தைக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறது தான் இன்னைக்கு பாவமான சிந்தைக்குள்ள மாட்டிக்கொள்ளுறாங்க. ரோமர் அதே 8:6 நீங்க வாசிக்கும் போது அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று. ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட சிந்தையில இருக்கிறீங்க? அது 7வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படக்கூடாமலும் இருக்கிறது. ஆமென். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள எனக்குள்ள மாம்ச சிந்தை இருக்குமானா நான் தேவனையே பகைக்கிறேன். தேவனை பகைத்து தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனை பகைத்து தேவனை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? தேவனை பகைத்து தேவனுக்கு எப்படி ஸ்தோத்திரம் செலுத்த முடியும்? அல்லேலூயா. இந்த மாம்ச சிந்தை இருக்கிறனால தான், வீணான சிந்தை இருக்கிறனால தான் தெய்வ பிள்ளைகளே நாம் தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரிக்காமல் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார். வீணான சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவ பிள்ளைகளே, அதுக்கு மாறாதான் பிலிப்பியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கும், கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம இருதயம் இருளடையாது. ஹல்லேலூயா. ஆமென். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறனா, சிந்தையில வீணா போயிடாதீங்க, வீணராகாதீர்கள். வீணான சிந்தை, மாம்ச சிந்தை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறனா, அந்த மாம்ச சிந்தையை, பாவமான சிந்தையை, வீணான சிந்தைகளை விட்டுட்டு கிறிஸ்துக்குள்ள இந்த சிந்தையை, பரிசுத்தமான சிந்தையை, ஆமென், தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிற சிந்தையை நாம் இருக்கும்போது, சிந்திக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். நாமளும் தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்த காணப்படுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசு இந்த சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டாப்பா. நாங்கள் சிந்தையில் வீணராய் போகாய் ஆண்டவரே, மாம்ச சிந்தைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கணும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில்
ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவிச்சேன். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். God bless you.